365 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர் ஊற்றுறது நிற்காம வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் யாராக இருப்பார்? கண்டிப்பாக அந்த முருகனாக தான் இருப்பார். இந்த முருகனுக்கு பின்புறமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிற்காத நீர் ஊற்றானது வருதுங்க. அதுவும் கோமுகம், யாழியோட கோமுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமி பண்ண அபிஷேகத்தோடைய அந்த தீர்த்த நீர் வரும் போலவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீரானது வந்துகிட்டு இருக்கு. அவ்வளோ பேர் வரிசையில் நின்று அந்த தண்ணியை கொஞ்சமாவது வெறும் வயிற்றில் எடுத்து குடிச்சா தனக்கு இருக்கிற நோய் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் இங்கே அதிகப்படியான மக்கள் வராங்கங்கிறது தான் உண்மையான தகவல். முருகன் இருக்கிற இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தாங்க. அதுவும் முருகனாவே மலைக்கு மீது தான் வந்து இருப்பார். அதான் குன்று மேல் இருக்கிற முருகன் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து மலைக்கும் கீழே வந்து இருக்கிறாங்க. மதுரை மாவட்டம் அங்கே இருக்கிற நாகமலை புதுக்கோட்டை அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பாய் ஸ்டோன் என்று அழைக்கப்படுகிற புல்லூத்து அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். அந்த புல்லூத்துன்னு பெயர் வர காரணமே இந்த முருகனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நிற்காத ஒரு நீரூற்று தாங்க. 365 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீரூற்று நிற்காம வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் யாராக இருப்பார்? கண்டிப்பாக அந்த முருகனாக தான் இருப்பார். சுமார் 400 ஆண்டுக்கு மேலே பழமையான இந்த முருகன் சிலையானது இந்த மரத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு இங்கே உள்ள மக்கள் காலங்காலமாக வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த முருகனுக்கு பின்புறமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிற்காத நீரூற்றானது வருதுங்க. அதுவும் கோமுகம், யாழியோட கோமுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமி பண்ண அபிஷேகத்தோடைய அந்த தீர்த்த நீர் வரும் போலவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீரானது வந்துகிட்டு இருக்கு. மக்கள் அலை ஓயாமல் இங்கே இருக்குதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் வந்து இங்கே அலமோதுதுங்க. அவ்வளோ பேர் வரிசையில் நின்று அந்த தண்ணியை கொஞ்சமாவது வெறும் வயிற்றில் எடுத்து குடிச்சா தனக்கு இருக்கிற நோய் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் இங்கே அதிகப்படியான மக்கள் வராங்கங்கிறது தான் உண்மையான தகவல். முருகனுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்படி ஒரு இடத்த என்னையும் பார்க்க வச்சு உங்களையும் பார்க்க வச்சதுக்கு முடிஞ்சால் மதுரை மக்களுக்கு இதை தெரியவீங்க. நன்றி.